கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறி நடக்கும்போது, கர்த்தர் நம்மை மனம் திரும்ப பண்ணுவதற்காக சில கஷ்டங்களை கொடுக்கிறார். என்ன துன்பங்கள் நம் வாழ்க்கையில் வருகின்றன என்பதை தெரிந்து கொள்வோம். அதை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஏனென்றால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியும் இங்கு உள்ளது. நாம் என்ன துன்பம் வருகிறது, அது எதனால் வருகிறது என்று தெரிந்து கொள்ளும் போது நம்மால் சுலபமாக அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்காமல் இருக்கும்போது, கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் தெரிந்து கொள்ளாமலும் தெரிந்தாலும் கீழ்ப்படியாமலும் நாம் நடக்கும்போது நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் என்பதை குறித்து கடந்த செய்தியில் ஆழமாக தியானித்தோம். சரி, என்ன துன்பங்கள் நம் வாழ்க்கையில் வருகின்றன என்பதை தெரிந்து கொள்வோம். அதை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஏனென்றால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியும் இங்கு உள்ளது. நாம் என்ன துன்பம் வருகிறது, அது எதனால் வருகிறது என்று தெரிந்து கொள்ளும் போது நம்மால் சுலபமாக அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். துன்பங்களா, அதை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தெரிந்து கொண்டால்தான் அது வராமல் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட துன்பங்கள் நம் வாழ்க்கையில் இருந்தால் அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான வழியும் இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து ஆழமாக தியானிப்போம். கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களையும் அகற்றி தூர போட்டுவிட்டு சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வோம். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறி நடக்கும் போது நம்மை மனம் திரும்ப பண்ணுவதற்காக இந்த கட்டளைகளை அவர் கொடுப்பது. கர்த்தர் கோபத்தை வெளிப்படுத்தும்படியாக சில கஷ்டங்களை கொடுக்கிறார். அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த கஷ்டத்தின் நிமித்தம் நம்மை திரும்ப பண்ண முயற்சிக்கிறார். அதாவது நாம் மனம் திரும்புவதற்காக. அதாவது சில பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், நாம் சொல்லுவோம், சிறு 2-3 வயது குழந்தைகளை நாம் வழி நடத்தும் போது ஒரு நெருப்பு எரிகிறது என்றால் அதை போய் தொட்டு பார்க்க ஆசைப்படுவார்கள். அந்த குழந்தைகள் போய் தொட போவார்கள். நாம் ஐயோ அதை தொடக்கூடாது என்று நாம் சொன்னால் அது கேட்காது, பிள்ளைகள் கேட்காது. ஒரு முறை சொல்லுகிறோம், 2 முறை சொல்கிறோம், கேட்கவில்லை என்றால் நம் கையிலேயே ஒரு தட்டு தட்டுவோம், ஒரு அடி போடுவோம், லேசான ஒரு அடி. அந்த அடியை வாங்கியவுடன் அது பயந்து கொண்டு அம்மா அடிப்பார்கள் என்று அது விலகி போய்விடும். அதனால் அதன் கரங்களில் அந்த காயம் பட்டு அந்த நெருப்பினால் சூடுபடுவதை நாம் தவிர்க்கிறோம். அதை காப்பாற்றும்படியாக ஒரு அடி அடிக்கிறோம். இது தவறு என்று நாம் யாருமே சொல்ல மாட்டோம். அதே போல கர்த்தரும் சில நேரங்களில் நாம் தவறான வாழ்க்கை முறையில் நாம் இருக்கும்போது ஆலோசனைகளை கொடுப்பார். நீ தவறு செய்யாதே, தவறு செய்யாதே என்று ஆலோசனைகள் நமக்கு வரும். தேவாலயத்தில் ஆராதனையில் போதகர் போதிப்பார். நம் வேத வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போது நமக்கு உணர்வு அடைவோம். ஆனாலும் அதை தெரிந்து கொண்டாலும் நமக்கு புரியும் என்றாலும் நாம் கீழ்ப்படியாமல் மீண்டும் மீண்டும் அந்த தவறான காரியங்களை செய்து கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் ஒரு கஷ்டத்தை நமக்கு அனுமதிப்பார். நாம் மனம் திரும்பாத பட்சத்தில், சொல்லி திருந்தாத பட்சத்தில் சில கஷ்டங்களை அனுமதிப்பார். நமக்கு வியாதிகளையோ பிரச்சனைகளையோ நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் அனுபவிக்கும் போது நாம் உணர்வடைவோம். ஐயோ, நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டேனே, அதனால்தான் எனக்கு இந்த கஷ்டம் வந்தது என்று நமக்கு நன்றாக தெரியும், புரிந்து கொள்வோம். உடனே மனம் திரும்ப வேண்டும். இப்படி பல முறை ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலில் கர்த்தர் நாம் தவறு செய்யும் போது ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஆனாலும் நாம் கீழ்ப்படியாமல் மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன விதமான தண்டனைகளை கர்த்தர் கொடுப்பார்? உங்கள் கண்களை பூத்து போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதாவது நம் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து டிவி பார்ப்பது, செல்போனில் தேவையற்ற காரியங்களை பார்ப்பது, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது தவறல்ல. அதே சமயத்தில் பிரயோஜனமான காரியங்களை கொஞ்ச நேரம் நாம் பார்ப்பது தவறல்ல. ஆனால் எப்பொழுதும் ஏதோ ஒரு கட்டுக்குள் மூழ்கி கொண்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் அடிமையாகி கொண்டு தொடர்ந்து அதையே பார்த்து பொழுது போக்குகிற காரியங்கள் எல்லாமே தவறுதான். கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, களியாட்டுகள் என்று. பொழுதுபோக்குகிற காரியங்கள் தான் களியாட்டுகள் என்று சொல்வது, என்டர்டைன்மெண்ட்.
அந்த மாதிரியான காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். அப்படி நாம் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தால், டிவி பார்ப்பது, செல்போன் வைத்து அதில் பொழுது போக்கிக் கொண்டிருந்தால் கர்த்தர் கோபம் அடைந்து நம் கண்களின் இச்சைக்கு நாம் இடம் கொடுப்பதினால் கர்த்தர் நமக்கு தண்டனை தருவார். அது எந்த விதமான பொழுதுபோக்காக இருந்தாலும் சரி, நம் கண்களை ஊத்து போக பண்ணுவார். நம் கண்களில் பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். இப்படிப்பட்ட நிலையில் நாம் ஐயோ எனக்கு இப்படி வந்ததே என்று நாம் வேதனைப்படுவோம். எனக்கு சரியாக கண் பார்வை புரியவில்லை, அல்லது கண்ணில் எரிச்சல் இருக்கிறது, கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்று நாம் தவிப்போம். அப்பொழுது ஐயோ நான் தவறாக செய்து விட்டேனே, அதனால் தானே எனக்கு இப்படி வந்தது என்று நாம் மனம் திரும்பி விட வேண்டும். நமக்கு வரும் கஷ்டத்தின் மத்தியில் நாம் மனம் திரும்ப வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தவறு செய்தோம், அதனால்தான் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. கர்த்தாவே எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை நீர் கொடுத்தீர் என்று கேள்வி கேட்க கூடாது. அவருக்கு தெரியும் எல்லாம். நாம் அவரை ஏமாற்ற முடியாது. நாம் ஒரே ஒரு தவறும் நான் செய்ததில்லை என்று போய் கர்த்தரிடம் எப்பொழுதுமே சொல்லக்கூடாது. நம்மை போல பாவிகளும் நம்மை போல அக்கிரமக்காரர்களும் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு காரியங்களை நாம் செய்து அவரை கோபமூட்டி இருக்கிறோம். அவருக்கு முன்பு அவர் எல்லாம் அறிந்தவர். நாம் மறந்திருப்போம், ஆனால் அவர் எல்லாம் அறிந்தவர். அவர் நினைவுகள் மறப்பதில்லை, அவர் மறக்க மாட்டார். அப்படி இருக்க நாம் போய் அவரிடம் நாம் ஒரு குற்றமும் செய்யவில்லை, என் கண்ணுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்று புலம்பக்கூடாது. அதை புரிந்து கொண்டு கர்த்தாவே என்னை மன்னியும் என்று மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இச்சையான காரியங்கள் என்ன இருக்கிறது என்று பார்த்து அந்த பாவத்திலிருந்து நாம் விலக வேண்டும். சரி, அடுத்ததாக என்ன தண்டனை வரும்? இருதயத்திற்கு துயரம் வரும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நமக்கு தாங்க முடியாத துயரம், துன்பம் என்பது சின்ன காரியம். துயரம் என்பது மிக ஆழமான துன்பம். பெரிய துன்பத்தை துயரம் என்று சொல்வார்கள். துயரம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருதயத்திற்கு துயரத்தை கொடுப்பார். நாம் மிகவும் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கும்படியாக கஷ்டங்கள் நமக்கு வரும். இது எல்லாம் சாதாரணமானது அல்ல, நம்மை உடைத்து போடக்கூடிய காரியங்கள். அதனால் ஜாக்கிரதையோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது நமக்கு நல்லது. வேதத்தை தியானித்து கர்த்தருடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டு நாம் கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்தால் நம்முடைய கண்கள் பாதுகாக்கப்படும், இருதயமும் பாதுகாக்கப்படும். கண்களில் பிரச்சனை வராது, இருதயத்திலும் பிரச்சனை வராது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும் போதுதான் இவைகள் வருகிறது, கவனிக்க வேண்டும். இருதயத்தின் துயரம் வரும். அடுத்தது காய்ச்சலை அனுப்புவேன், ஈழையை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது திகில் வரும். ஏதாவது ஒரு காரியத்தை கண்டு பயந்து நடுங்குவோம். ஐயோ இது நடந்து விடுமா, ஐயோ இது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு வந்து விடுமோ என்று பயந்து நடுங்குவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகும். பாருங்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறி நடக்கும்போது கண்களை பூத்து போக பண்ணுவார். இருதயத்தில் துயரம் வரும், திகில் வரும், காய்ச்சல் வரும், ஈழை வரும். இப்படிப்பட்ட வியாதிகள், சரீர பலவீனங்கள், சரீர பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒருவேளை நமக்கு இப்பொழுது இருக்குமானால் இதை பார்க்கிற அனைவரும் தயவு செய்து உடனே அந்த காரியத்தை நினையுங்கள், கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். இப்படிப்பட்ட இருதய பிரச்சனையோ, கண்களில் பிரச்சனையோ, அல்லது பயம், திகில், காய்ச்சல் போன்ற, ஈழை போன்ற பிரச்சனைகள் இருக்குமானால் உடனே நாம் கர்த்தரிடத்தில் மண்டியிட்டு, கர்த்தாவே என்னுடைய குற்றங்களை எனக்கு வெளிப்படுத்தும், நான் செய்த தவறுகளை, என் பாவங்களை எனக்கு வெளிப்படுத்தும் என்று மன்றாடி ஜெபிப்போம். உட்கார்ந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராய்வோம். அப்பொழுது நாம் செய்த தவறுகள், எந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீறி நடந்தோம், எந்த விஷயத்தில் கர்த்தரை கோபமூட்டினோம் என்று தெள்ள தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அதை நாம் தெரிந்து கொண்ட உடனே மனம் திரும்பி, ஐயோ நான் குற்றவாளி, நான் செய்தேன் என்று கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். நான் தெரியாமல் செய்துவிட்டேன், அந்த காரணத்தினால் செய்தேன், இந்த காரணத்தினால் செய்தேன் என்று சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நம்மை நீதிமானாக காட்டக்கூடாது. நான் செய்தேன் என்றால் செய்தேன். தாவீதையா அப்படித்தான் ஜெபித்தார். தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போது, பத்சேபாளின் பாவத்தை குறித்து சொல்லும் போது முகங்குப்புற போய் கர்த்தருடைய சன்னதியில் விழுந்து என்னை மன்னியும் என்று கேட்டார். அவர் தன் குற்றங்களை ஒப்புக்கொண்டார். அதே போல நாமும் நம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு, நீர் நீதியின் சூரியன் கர்த்தாவே,
நீர் எனக்கு கொடுத்த தண்டனை, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கஷ்டங்கள் நீதி உள்ளது. இது மிக சரியானது. நான் பாவிதான், நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டு, மனதார அவை சரிதான் என்று ஏற்றுக்கொண்டு, கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டும். இனி இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். என் பாடுகளை என்னை விட்டு அகற்றி போடும், என்னை குணப்படுத்தும் என்று நாம் அறிக்கை செய்து கேட்டால், கர்த்தர் நிச்சயம் அதே நிமிடத்தில் நமக்கு பலன் தருவார். நாம் மனம் திரும்பினால் உடனே அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை ஆவோம். நம்முடைய கண் பிரச்சனை, இருதய பிரச்சனை, திகில், காய்ச்சல், பயம் எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுவார். நமக்கு விடுதலை நிச்சயம் உண்டு. மனம் திரும்புதல் விடுதலையை கொடுக்கும். தயவு செய்து இதை முழுமையாய் விசுவாசித்து இந்த வேத பகுதியை தியானியுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு இதன் பின்பு வேதத்தை எடுத்து லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தை ஆழமாக பொறுமையாக உட்கார்ந்து படித்து கர்த்தர் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்களையும், அதன் பின்பு நாம் கர்த்தருடைய கட்டளைகளை மீறும் போது நமக்கு கிடைக்கிற தண்டனைகளையும் முழுமையாய் புரிந்து கொண்டு, நம்மிடத்தில் இந்த தண்டனைகள் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினால் உடனே அதிலிருந்து இன்று முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு யூட்டன் கிடைக்கும். அது நாம் மனம் திரும்பினால் நிச்சயம் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். இன்றிலிருந்தே நீங்கள் குணமாக தொடங்குவீர்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மை காப்பாற்ற வல்லமையுடையவர். அதற்காகவே இந்த வேத வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்று நமக்கு அதை போதித்து கொண்டும் இருக்கிறார். நம்மிடத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதா, உடனே போய் அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, என் சரீரத்தில் இந்த பலவீனங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் என்னை அகற்றி போடும், என்னை காப்பாற்றும், என்னை குணப்படுத்தும். நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்து அதை விட்டு நான் மனம் திரும்புகிறேன் என்று விசுவாச அறிக்கையும் சொல்லி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் மன்னிப்பார், நிச்சயம் விடுதலை தருவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக இன்னொரு காரியம், இது சரீர பலவீனங்களை குறித்து. அடுத்தது, நாம் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நடக்கும்போது நாம் விதைக்கிற விதைகள் நமக்கு பலனை தராமல் நம்முடைய சத்துருக்களுக்கு பலனாக போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் கர்த்தருடைய கோபத்தினால் வந்த விளைவே. அதாவது, நாம் சில நேரம் அதிக பணம் சம்பாதிப்போம், ஆனால் அந்த பணம் எதுவுமே நமக்கு பிரயோஜனப்படாது, அடுத்தவருக்கு போய் சென்றுவிடும். மருத்துவ செலவாக, வீண் செலவாக, பயனுள்ள செலவாக இல்லாமல் பயனற்ற செலவாக அந்த பணம் செலவழிந்து போகும். நம்முடைய எல்லாவித நம்முடைய விவசாய விளைச்சல்களும் நமக்கு பலன் தராமல் பிறருக்கு பலன் தருகிறதாக போகும். நம்முடைய உழைப்பு வீணாக போய்விடும். நாம் அதிகமாக உழைப்போம், ஆனால் அந்த உழைப்பின் பலனை நம்மால் அனுபவிக்க முடியாது. எல்லாம் வீணாய் போகும். இப்படிப்பட்ட நிலை வந்தால் இது கர்த்தருடைய தண்டனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை கோபம் மூட்டியிருக்கிறோம், மிக மிக கோபம் மூட்டியிருக்கிறோம் என்ற பொருள். இப்படி ஒரு நிலை இருந்தால் நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் நம்மை மன்னிப்பார். முதலில் நாம் மனம் திரும்ப வேண்டும். இவையெல்லாம் கர்த்தர் நீதியாக தான் நமக்கு நியாயத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கோபத்தை தீர்த்து கொள்வதற்கு தண்டனை கொடுக்கவில்லை, நாம் மனம் திரும்புவதற்காக. நாம் நாம் மனதால் நம்முடைய குற்றங்களை புரிந்து கொண்டு உணர்வடைந்து மனம் திரும்புவதற்கே கர்த்தர் இந்த தண்டனைகளை கொடுக்கிறார். இவைகள் நம்மை மனம் திரும்ப பண்ணுவதற்கே. அதனால் இதை தெரிந்து கொண்டவுடன் உணர்வடைந்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய பஞ்சத்தையும் நம்முடைய நோய்களையும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆசீர்வாதத்தை அள்ளி தருவார். அவருடைய ஆசீர்வாதம் அளவற்றது, சம்பூரணமாய் கொடுப்பார். மிச்சமாக தான் இருக்கும். நம்மால் முழுவதும் அதை அனுபவிக்க முடியாது. பிறருக்கு கொடுக்கலாம் என்று தோன்றும். அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களுக்கு நாமே காரணம், கர்த்தர் அல்ல. நாமே காரணம். நாம் தான் எல்லாவித பிரச்சனைகளுக்கும் நாம் தான் காரணம். பிறர் மனிதர்களையோ பிசாசையோ கர்த்தரையோ குறை சொல்லக்கூடாது. நம்முடைய குற்றங்களுக்கு நாமே காரணம். நாம் மனம் திரும்பினால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். வருகிற பிரச்சனைகள் யார் மூலமாக வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் பிரச்சனைகளுக்கு காரணம் நாம தான் இருக்கிறோம். மனம் திரும்புவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருப்போம். துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்க்கையை போக்க வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை. நாம் இன்றே மனம் திரும்பி விடுதலையாகி புதிய வாழ்க்கையை சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ்கிற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.